நாங்கள் வந்து இப்படி இருக்கோம் யாப்பாக்கில் கொபோனியில் வசம 2025 11ஆம் மாதம் 27ஆம் தேதி எங்களுக்கு இந்த சமூகம் ஏற்படுப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு சென்டர் ஒன்றில் இருந்தோம். சென்டர் ஒன்றில் ஒரு மாதம் கிட்ட இருந்தோம். அந்த ஒரு மாதம் சென்டரில் இருந்து எங்களுக்கு கிராம சேகர் வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாரு. கூலிக்கு காசு தரோம், நீங்கள் போங்க கூலிக்கு வீடு தேடிக்கிட்டுன்னு. அந்த லெட்டர் கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு கூலி காசு ஒன்றுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் சொன்னாங்க கூலி காசெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க எம்இஆரில் அத்தியாவதானாயின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும்தான் அந்த காசு கொடுக்குறாங்க. எங்களுக்கு இதை எழுதி காசாக ஒன்றுமே கொடுத்துல ஒன்றும் சொல்கிறாங்கன்னு உள்ள. எங்களுக்கு இருக்க பிரச்சனை வந்து எங்களுக்கு காசெல்லாம் ஒன்றுமே வேணாம். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, எங்கள் அம்மா இருக்குது, என் மாப்பிள்ளை இருக்கார், அவர் ஒருத்தர் தான் வேலை செய்கிறாரு. பிள்ளைகரனே ஸ்கூலுக்கு போடணும், எனக்கு இருக்கிறதுக்காக ஒரு இடம் ஒன்றும் இல்லை. கூலிக்கு ஒரு வீட்டில் இருக்க 20,000 ரூபா கூலி காசு கேட்குறாங்க. அவர் ஒரு ஆள் தான் வேலை செஞ்சு எனக்கு ஒரு நாள் தான் இவர் வேலை செஞ்சு ஒரு நாள் சம்பளம் 2,000 ரூபா. அந்த சம்பளத்தில் தான் நாங்கள் எல்லாமே செஞ்சுக்கிறோம். எங்களுக்கு காணி வேணும், காசு வேணும், அதெல்லாம் ஒன்றுமே நாங்கள் சொல்லலை. நாங்கள் ஒன்று கேட்குறோம், என்ன எங்களுக்கு ஒரு காணி வேணும், இல்லாட்டி போனால் வீடு ஒன்று கட்டித்தாங்க, அவ்வளோதான் கேட்குறோம். வேறு ஒன்றுமே நாங்கள் கேட்கல. வாசலுக்கு வந்து வீடு வாசலெல்லாம் தண்ணி அடிச்சிருச்சு. அப்போ நாங்கள் இதில் இருந்துட்டு நாங்கள் இந்த கேம்பில் போயிருந்தோம். சரியா, எங்களுக்கு வந்து எல்லா உதவியும் செய்கிறேன். நாங்கள் இந்த அளக்கிற நேரம் நாங்கள் இங்கே இல்லை. அப்போ வந்து பார்த்துட்டு எங்களுக்கு அவதானம் இல்லைன்னு சொல்லி எங்களை போய் இங்கே இருக்க சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு தோட்டத்தில் ஒரு 25 சல்லி எதுவுமே கிடைக்கிதில்லை, கொடுக்குற சாமான் செட்டு ஒன்றுமே கிடைக்கிதில்லை. அப்போ நாங்கள் இது கேட்குற நேரத்துக்கு உங்களுக்கு அவதானம் இல்லை, நீங்கள் போங்க இருங்கங்கிறாங்க. இங்கே நாங்கள் இப்போ போயிட்டு கூலிக்கு இருக்கிறோம். காயில் உள்ள நகை நட்டு கையில் உள்ள சாமான் இது வச்சு நாங்கள் சாப்பிட்டு இருக்கிற பேர் கட்ட வழி இல்லை. நீங்கள் இதை பார்த்து எங்களுக்கு இது புல் உதவி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதை இந்த ஒரு குரூப்பில் அரசால் கொடுக்குறாங்க, அரசாலுக்கு இல்லைங்கிறாங்க. அப்போ நாங்கள் எப்படி பிழைக்கிறது, நாங்கள் எப்படி ஜீவிக்கிறது? நீங்கள் யார் இப்போ நாங்கள் சொல்கிற பொய்யா இருந்தால் நீங்கள் யாரை நம்பிக்கையான ஆளுன்னு போட்டு இங்கே வந்து பாருங்கள், உண்மையும் பொய்யும் போய் எல்லா பார்த்துட்டு வாங்க, யாருக்குள்ள என்ன நடந்திருக்கு, யாருக்குள்ள என்ன நடக்கலைன்னு. நாங்கள் பெரிய அவதானத்தை இருக்கோம், நீங்கள் புல் உதவி ஒன்று கொடுப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் மிகவும் தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறோம்.